இவர்களை போல புதிய புதிய கலைஞர்கள், திறமையான கலைஞர்கள் இன்னும் வரணும். அவர்களுக்கும் மீட்டக்கூடிய சக்தியை கலைமாடி கொடுக்கட்டும். அந்த அருமை நமக்கு சொல்லணும். கலை வளரும் பொழுது அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தொகையை கொடுப்பது ஊருடைய கடமை. நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலும் அவர்களுக்கான மதிப்பை, மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தை நான் மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில இடங்கள்ல அவங்க சங்கடப்படுற சூழ்நிலையை பார்க்கறப்ப நமக்கே ஒரு கலைஞர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். தயவு செய்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா கலைஞர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றக்கூடியவர்கள். அவர்களுக்கு போட்டி நடக்கும். இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா ஒரு ஆசை நன்றி நன்றி. கலைஞர்கள் சத்யா, உங்களுக்கான உழைப்பு இன்னும் பெரிய அளவில் காத்திருக்கிறது. உங்களுக்கான விருது இன்னும் பல விருதுகள் காத்திருக்கிறது. காத்திருக்கிறது விருது உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வாழ்வளமுடன். அப்போ பிறந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல அவரவர் குலத்திற்கு தகுந்தாப்புல பெயர் கொடுப்பாங்க. இவன் பிறந்த குலமோ என்ன குலம்? அசுர அரக்கர் குலம் என்று சொல்லி அந்த பாலனுக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரோ என்னமோ பெயர் கொடுக்கிறார். நம்முடைய சத்யா அவர்களுடைய தாத்தாவிற்கு சால்வனை வந்து மரியாதை செல்லப்பையாவுக்கு மரியாதை. தரையை விட்டோமா தந்தை கால்கள் நோகம் என்று
நாளையும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் நாளையிலே பிள்ளை பிறந்து ஒரு வயசாச்சு. 1வது வயசுல ஊர்ந்து விளையாடும். 2வது வயதிலே இருந்து விளையாடுகிறார். 3 வயதாச்சு முடிய வைக்கி காது குத்தி காதிலே ஒரு கடுக்கணிட்டு பிள்ளைக்கு 4 வயதாச்சு. அவன் நடந்தோடும் பிராயமா 5 வயது ஆன போது பிள்ளைய அறிவு பள்ளி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தாய் தகப்பனானவர் ஆசானிடத்திலே ஒப்படைத்து அருமையாகவே படிக்க வைக்கிறார். அறிகுறி கொன்றை வேந்தன், ஆத்திச்சுவடி பொன்னிலக்கம், அருணாச்சல புஸ்தகம், இப்படி பல பல பாடங்களை எல்லாம் படித்து வருகிறார். அவன் என்ன எல்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? என்னதான் படித்தாலும் குலத்துக்கு தகுந்தாப்புல படிக்கணும் என்று சொல்லி அந்த வல்லரக்கன் எவ்விதமாக படிக்கிறாரா? யானையே குதிரையே இப்படி 16 வயதுக்குள்ள பல கணக்கையும் படித்து அப்பதான் பார்த்தால் ரத்தக்கண்ணி பெண்கள் தன் கணவனான ரிஷிமுக வர்ணனை அழைத்து என் மன்னவா மனவாளா நாமளோ ஒரே ஒரு பிள்ளை கண்ணே கண்ணேன்னு பெற்று நேர்த்தி தவமிருந்து நெய்ய அளவிளக்கேற்றி கோவிலா சென்று நம்ம தவமிருந்து பெற்றெடுத்தோம். நாம இப்போ இத்தனை நாள் நம்ம இந்த வருஷத்துல ஆண்டு வந்துட்டோம். 56 தேசத்தை நல்ல முறையில் ஆண்டு வந்தோம். தனக்கு பிள்ளை தனக்கு போக தன் பிள்ளை தான் ஆண்டு வரணும்.
என்று சொன்னால் அவனுக்கு நாட்டு பொறுப்பு வேணும். ஆமா, நாட்டு பொறுப்பு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நாட்டு பொறுப்பு வரணும்னா முதல்ல குடும்ப பொறுப்பு வேணும். ஆமா, குடும்ப பொறுப்பு இருந்தா நம்ம நாட்டு பொறுப்பு வரும். என்று ஏன்னா முதல்ல ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு தகுதி உள்ளவனான்னு பார்க்கணும். ஆனா 56 தேசத்தை எடுத்த முகத்தோடு ஒன்று கொடுக்க முடியாது. சரி, ஆமா, அப்போ குடும்ப பொறுப்பு வேணும் என்று சொல்லி காலகாலத்துல பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், கால் வெட்ட போடணும். அப்ப பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணை, அதாவது வல்லரக்கனுக்கு முறை பொண்ணு பவளக்கண்ணி என்ற பெண்ணுக்கு அழகுடனே மனமுடித்து சரி. பிள்ளைக்கு காலையில திருமணம், மாலையில முடிசூட்டும் விழா ஆமா, முடிசூட்டு விழாவா என்று சொல்லி சரி. மந்திரியை அழைத்தால் ரத்தக்கண்ணி பெண் ரத்த கட்டி பெண்பொழியாளர். ஏ மந்திரியே, 56 தேச மன்னர்களுக்கும் ஓலை அனுப்ப வேணும் சரி என்று சொல்லி என்ன சொல்லிப்பா வள நடத்தணும்? வல்லரக்கனுக்கு முடிசூட்டும் விழா. முடிசூட்டு விழா, அதாவது எனக்கு எடுத்து என் பிள்ளைதான் ஆண்டு வரணும். என் பிள்ளைதான் ஆண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு எழுத வைப்பான். ஓலைச்சுவடி எடுத்துட்டு மந்திரியும் அரசவையிடம் ஒப்படைத்தார். அந்த காலத்துல மெசேஜ் எல்லாம் கிடையாது பாத்தீங்களா? வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆமா, இல்லைன்னா இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சரி. அதுவும் கிடையாது. கிடையாது. அதுக்கு வழியிலன்னு சொல்லி ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியில எழுதி அனுப்பியிருக்காங்கம்மா. ஆமா. ஆமா, அப்போ அந்த ஓலை கிடைத்த நேரத்திலே சரி. 56 தேச மன்னர்களும் 56 தேசத்து மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள். வருகிறார்கள். அதாவது எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடரும். ஆமா, தொட்டதும் தொடங்கணும், தோட்ட வச்சாலும் காய்க்கணும்னு சொன்னா நல்ல நேரத்துல தொடங்கணும். நல்ல நேரத்துல ஆமா, தொடரும். நாள் பார்த்து தினம் கொடுத்து நல்ல நேரத்துல தொட்டோம்னு சொன்னா அவனுக்கு முடிசூட்டு நேரம் என்ன நேரம்? எப்பேற்பட்ட நேரம்? மணி 7:30. சரி. காலையில திருமணம் முடிஞ்சிட்டு ஆமா, ஆமையா. மாலையில பட்டும் சுட்டு விழா. ஆமா, அட்டமி நவமி தான் நட்டம். சரி, நட்டம். தொட்டா தொடங்கணும், தொட்டா காய்க்காது. இவனை போட்டு வெளியே கூண்டு. சரி, நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே ஆடியாருக்கரே, ஆடி தன் மறைந்தனே மாலை நல்ல பொழுதனிலே அண்ணனான வல்லரங்கள், அழுவனான வல்லரங்கள் அவனை அலங்கரித்து கொண்டு மறைந்த நேரம். ஆதித்தன் மறைந்த நேரம் சொன்னா எப்பேற்பட்ட நேரம் தாய்? எப்படிப்பட்ட நேரம்? எப்பேற்பட்ட நேரம் பார்த்தீங்களா? 7:30 மணிக்கு. ஆமா, 6:45 அரையும் காலம் சேர்த்து 7:30 மணி. 7:30 மணி. பிள்ளையை கூட்டு வந்து சிம்மாசனத்துல அமர வச்சாச்சு. ஆமா, எப்பா எப்பா நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? சரி. தங்க கிரீடத்தை தலையில எடுத்து வைக்காரு வல்லரக்கன் தலையில. அதனால ஒரு நாட்டுக்கு அரச மாதிரி ஒரு ராஜா மாதிரி இருக்கா? ராஜா மாதிரி இருக்குல்ல. தங்க கிரீடம் தலையில ஏறிய காரணத்தினால் தான் என்ற அகம்பாவம் வந்தது. தான் என்று அகந்த வந்ததல்லவா? மனுஷனுக்கு என்னதுனாலும் வரலாம். ஆமா, ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம் தாய். பொறாமை இருக்க கூடாது. ஆமா. ஒரு மனுஷனுக்கு என்னனாலும் இருக்கலாம், தான் என்று அகந்த மட்டும் அந்த இருக்கு. அகம்பாவம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். உண்டு. நான் பெரியது நீ பெரியதுன்னு நான் செவத்துக்குள்ள சொல்லிக்கிறேன். நான் வீதியில சொல்ல முடியாது. சரி. இந்த வல்லரக்கு என்னைக்கு அரசாட்சியில காலடி எடுத்து வச்சா காலடி எடுத்து வைக்கிறேன். அன்னையில இருந்து நாட்டுல மழை கிடையாது, மழை கிடையாது, வீட்டுல பொருள் இல்ல, பொருள் கிடையாது, நாட்டுல விளைச்சல் இல்ல. ஆமா, வளர்ச்சலே கிடையாது. அவங்க அப்பா ஆண்ட காலத்துல அப்படி கிடையாது. காடு போன்ற மழை பெஞ்சு வருடம் வளர்ச்சி விளைஞ்சு சரி. இப்படி எல்லாம் நல்ல முறையில நடந்தது. நல்ல முறையில இருந்திருக்கு. ஆனா இந்த வல்லரக்கை எடுத்து வச்சானே காலை சரி. அன்னையில இருந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. எடுத்து வச்சானோ சரி, அன்னைக்கே நாடு நாசம் பண்ணா போச்சு. நாசம்னா போச்சு. போச்சே. வல்லரக்கன் போது சரி. நாட்டுல பஞ்சம் எல்லாம் வந்துகிறது. ஓ, ஐயா. என்ன பஞ்சம் எல்லாம் வந்தது? எப்படி எவ்வளவு பஞ்சம் வருகிறது? நாளைகள்ல உருண்ட பஞ்சம், உருண்டை பஞ்சம், நாயகனே ஓட வேண்டும், ஓட வேண்டும். என் மரத்தமல்ல உருண்ட வேண்டும், உருண்ட வேண்டும். மன்னவனே ஓட வேண்டும், ஓட வேண்டும். நாளைகள்ல உருண்ட பஞ்சம், உருண்ட வேண்டும், உருண்ட வேண்டும். நாளே தோற்ற வேண்டும், தோற்ற வேண்டும். நாளே தோற்ற வேண்டும், வாழ
கீரை 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 அப்படின்னு முருங்கைக்காய் வித்தா ஆமா அதுக்கு ஒரு வாரி அதுக்கு ஒரு 3/4 பணம் வரி பானை 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 சரி பானை வச்சுட்டு போனாலும் வரி கொடுக்கணும் 10 ரூபா வரி கொடுக்கணும். ஆமா நீ நடந்தாலும் வரி இருந்தாலும் வரி ஆமா சரியா திரும்ப கோயிலுக்கு வந்தாலும் வரி நான் திருநாள் நீ ஏன் குத்திருக்க ஆமா ஐயா சரி அப்போ